ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி நேர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் 13ஆம் தேதி அன்று கிரகங்களின் அமைப்பானது மாறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, அதாவது ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த ஏழுமலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை அவர் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஊழியர்களின் நீண்ட கால ஆசையானது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேற அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களின் மனம் புண்படும் படி பேசியவர்கள் வருத்தம் தெரிவித்து நட்பு கொள்வார்கள். இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் நகர்வுகள் சாதகமாக உங்களுக்கு இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கௌரவ பதவிகள் தேடி வரப்போகுது. மேலும் உங்களுடைய சேமிப்புகள் பெருக போகுது. அதே போல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல அமர போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலமாக இருந்து வந்த வயிறு கோளாறு மற்றும் மருத்துவ சிகிச்சையால் அகன்று போகும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் நெடுநாள் இழுபறியாக இருந்த சொத்துக்கள் விற்பனையாகும். மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் வேலை தேடி அலைபவர்கள் நல்ல வேலையில் அமர்வார்கள். மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்க நேரிடும். வியாபாரத்தில் மந்தமான நிலை காணப்படும். மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல அமர்றாரு. இதனால் குலதெய்வ நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வருமானம் அப்படிங்கிறது எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கும். கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலாக இருக்கக்கூடும். மேலும் அதனால் சோர்வும் உங்களுக்கு உண்டாக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்களின் ஆதரவு அப்படிங்கிறது மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க. மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்றாற் போல லாபம் கிடைக்காது. எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்ல ஒரு விஷயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுதுங்க. அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் அதிகப்படியான பண வசதிகள் கிடைப்பதால் மன நிறைவு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களின் பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் சக பணியாட்களோடு பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 13, 15. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதேபோல் 18, 3, 2025 அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான்
அது மட்டும் இல்லாமல் 18/3/2025 அன்று வக்ர நிலையில் இருக்கும் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 30/3/2025 அன்று புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிலைகளை அவர் உண்டாக்குவாருன்னு பார்த்தீங்கன்னா, கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு காணப்படும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்துமே வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். வாக்கு ஞானம் உண்டாகும். முக்கிய நபர்களின் நட்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்களால நிறைய விதமான நன்மைகளும் இந்த கடகராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருப்பது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் மற்றும் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடி கவனம் தேவைங்க. தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது. வீண் அலைச்சல், வேலைப்பளு ஆகியவை இருக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாகிவிடும். ஆனாலுமே குடும்பாதிபதியின் சாஞ்சரத்தால் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய நிலை உண்டாகும். ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய நிலை உண்டாகும். ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்ற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகள் பெறுவீர்கள். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க படிப்படியான வளர்ச்சிகளை பார்ப்பாங்க. மேலும் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். செலவு அதிகமாகும். தொண்டர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு உழைப்பது அவசியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது. பாடங்களில் சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக் கொள்ள ஆசிரியர் உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறந்தது. மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாடோடு செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலும் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு முன்னேற வேண்டியதாக இருக்கக்கூடும். வீண் பழி சொற்கள் உண்டாகலாம். தேவையற்ற இடமாற்றங்களால் நிறைய விதமான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய முதலீடுகள் எதுவும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போட வேண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சொகுசு வாழ்விலும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிப்பதால் வாய்ப்புகள் கை நழுவும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்ல விஷயங்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மனக்குழப்பத்தை நீக்கும். தெளிவான முடிவுகளை எடுக்க உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, திங்கள், வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 26, 27, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 19, 20, 21 அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் 19க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.